சொல்லி காட்டுறான். அல்லாஹுவை வணங்குங்கள், அவனுக்கு எதையும் இணையாக்காதீங்க. அல்லாஹுவை வணங்குங்க, யாரையும் இணையாக்காதீர்கள் என்று சொல்லுகின்றான். அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம வாழ்கின்றோம். அதற்கு அடுத்த இடத்துல அல்லாஹ் யாருக்கு வைக்கிறான் கேட்டா, பெற்றோர்களுக்கு வைக்கின்றான். எப்படி வைக்கின்றான் என்று சொன்னால், பெற்றோருக்கும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும், பெத்தவங்க அதுக்கு அடுத்தது யார் வராங்க, உறவினர்கள், அதுக்கு அடுத்து அனாதைகள் என்று அல்லாஹ் சொல்றான். அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, அண்டை வீட்டார்கள், பயணத்தோழர்கள், நாடோடிகள், உங்களுக்கு அடிமைகளுக்கும் நன்மையை செய்யுங்க. எல்லாத்துக்கும் நீங்க நன்மையை செய்யுங்க. அதுல முதலாவது இடத்துல இருக்கிறவங்க உங்க பெத்தவங்க, அதுக்கு அடுத்தவங்க யாரு, உங்கள் உடன் பிறந்தவர்கள், அடுத்தடுத்து வரக்கூடிய ரத்த பந்த உறவுகளை நீங்க என்ன பண்ணுங்க, நல்ல முறையில நடத்துங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகின்றான். யாரும் கர்வத்தோடு வாழ்ந்தீங்கன்னா அல்லாஹ் நேசிக்க மாட்டான்னு அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்றான். எனக்கு